இங்க வாணி டெக்குன்னு ஒரு தொழில் பொது நிறுவனம் கம்பெனி, இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையில் உள்ள ஒட்டுமொத்த அந்த கழிவுகள் அந்த வாணி டெக் கம்பெனியில வந்து அதை சுத்திகரித்து அதற்கு பிறகுதான் சுத்தமான தண்ணியே பாலாத்துல விடணும். அப்படின்னா அப்படி செய்யறாங்களா? இல்ல இல்ல. ராத்திரில யாருக்கும் தெரியாம தண்ணியை திறந்து விட்டுறான். தண்ணி இல்ல, அது கழிவு, சாக்கடை கழிவு, ரசாயன கழிவு, கெமிக்கல் பொல்யூஷன். அப்படியே அல்ல குரோமியத்துல இருந்து மர்க்கரியில இருந்து என்னென்ன இருக்கு அப்படியே பாலாத்துல இங்க இருந்து அப்படியே போகுது வாணிடெக். அதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் இதை இப்படி ஒரு சுத்திகரிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை மூட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன? வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம், பழைய மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், இந்த 3 பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், அதை ஒன்று நீங்கள் தூய்மையாக நடத்துங்கள், மண்ணுக்கும் மக்களுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் மாசுபடாமல் நடத்துங்கள், இல்லையே இதை மூடுங்கள் என்று ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு அமையுங்கள் என்று சொல்லி எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இப்ப சத்யநாராயண், நீதியரசர் சத்யநாராயண் ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாது.